நண்பர்களே வணக்கம். நம்மளுடைய நேற்றைய காணொலி பார்த்துட்டு ஒரு 2 பேர்கிட்ட இன்னைக்கு வழிபறி பண்ணி நம்ம கிட்ட கேள்வியா கேட்டு நீ நான் கோபிநாத் மாதிரி ஆக்கிட்டாங்க. அவனுங்க முதல்ல என்ன கேட்டானுங்கன்னா இன்னைக்கு எத்தனாவது நாளும் கேட்டானுங்க. 54வது நாள் தான். அப்ப நேத்து நானுங்க 53 முதல் நேத்து நானுங்க பாருங்க எனக்கு லைட்டா மண்டை காய்ச்சல் ஆயிடுச்சு. எனக்கு மனசுக்குள்ள என்ன வச்சுன்னா காமராஜர் பல திட்டங்களை வர வச்சு பல பேரை படிக்க வச்சாரு. ஆனா இப்பயுமா ஒரு சில தற்கொலைகள் அந்த மாதிரி சுத்திட்டு தான் இருக்கிற மாதிரி தான் ஆச்சு. இருந்தாலும் நம்ம சாதுவா போலாம் சொல்லிட்டு 51வது நாள் தான் அவனுக்கு ஒன்னு எடுத்தானுங்க பொருள் ஒன்னு யூ டோன்ட் ஹேவ் டு திங்க் இட்ஸ் ஸ்டீல். அது வந்து ஒரு அலைபேசி. சரியா? அவனுங்க அதுல என்ன காமிச்சானுங்கன்னா நம்ம நேத்துமே முந்தானத்து 2 வீடியோலுமே 4:53 போட்டுருக்கோம். அதை கண்டுபிடிச்சு சொன்னானுங்க. எனக்குமே பயங்கரமான ஆச்சரியம். நம்ம ஊர்ல இப்படி ஒரு புத்திச்சலாம் சொல்லிட்டு இவ்வளவு நாசாலாம் சேர்த்துலாம் தான் பார்த்தேன். ஆனா நாசா ஃபுல் ஃபார்ம் கடல் தெரியாது. அடல கை மட்டும் குத்தாமிச்சு நமக்கு சொதன் பிறகு இன்னைக்கு நாளே விட்டு இருக்கேன். சோ கொட்டாய்க்கு வந்தோம். கொட்டாயில பயங்கரமான நாத்தம். எதனாலும் கேட்டீங்கன்னா கொட்டாயை சுத்தி ஃபுல்லா வீடா இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற செப்டி டேங்க்ல மழை பெஞ்சாலே கொஞ்சம் துர்நாற்றம் வீசும். ஆகிய காரணங்களால் அங்க இருந்து எஸ் ஆயிட்டேன். அதன் பிறகு வீட்டுக்கு வந்தா ஹோட்டல் நம்பர் நம்மளுக்கு ஒரு படத்தை ரெஃபர் பண்ணாரு. அது என்ன படம்னா முனுசாமி வீரப்பன் சொல்லிட்டு. சோ அது ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் மதியானம் போல பசி எடுத்துச்சு. சரி என்ன சாப்பிட இருக்குன்னு பார்த்தா ஒன்லி மெயின் டிஷ் நோ சைட் டிஷ். அதனால நம்ம காலங்காலமா செய்யற முன்னோர்களின் முட்டை ஆம்லெட் தான் போட்டா. என்ன ப்ரோ பேருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கடந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னாலே நம்ம கிச்சனுக்கு வந்தாலே அது முட்டை செய்யறதுக்கு மட்டும் தான் இருக்கும். சோ அதனாலதான் நம்ம காலங்காலமா பண்றதுனால முன்னோர்களின் முட்டை ஆம்லெட் சொல்லிட்டு பேரே வச்சாச்சு. சோ அதன் பிறகு மதிய வேலை உணவு எல்லாம் சாப்பிட்டு சோ அருமையான ஒரு தூக்கத்தை போட்ட நண்பர்களே, சரியான தூக்கம். சோ அதுக்கப்புறம் சாயங்காலம் போல என்ன பண்றதுன்னு தெரியல. சரி சும்மா தானே இருக்கும், சார்ஜிங் இல்ல மெயின் ரீசனே. அதனால அருமையான ஒரு குளியில போட்டு அப்புறம் நம்மளுக்கு வேலையும் எதுவும் இல்ல. அதனால ஏரியால இலவசமா சுத்தி இருந்தேன். அப்படின்னு பாத்தீங்க அக்கா குட் காளான் சாப்பிடலாம் போல இருக்குது, போய் வாங்கிட்டு வராச்சு. நம்மளும் காளான் சாப்பிட்டு பல யுகங்களான மாதிரி இருக்குது. கடைசி எப்போ சாப்பிட்டா ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் டயட் இருந்தனால சாப்பிடல. அதுக்கப்புறம் ஜிம் விட்டு அப்புறம் சாப்பிட இப்போ 3 மாசம் ஆகுது. அதனால சாப்பிடாமலே இருந்தோம். ஸோ அதனால போயிட்டு காலெல்லாம் வாங்கிட்டு ஸோ நம்மளுக்கு மட்டும் கப்பில் போட்டு கொஞ்சமா கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் வீடியோ எடுக்க ரூம்ல வந்துட்டு அவங்க அங்கே ஃபேமிலியை உட்காந்து சாப்பிடுறாங்க. ஸோ அதன் பிறகு காலையில் சாப்பிட்டு பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. சரி அவ்வளோதான் நண்பர்களே, கொஞ்ச பசங்க சுத்தினேன். அப்புறம் நைட் சாப்பிடலாம் சாப்பிட்டு தூங்கத்துக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணிட்டு தூங்கிட்டு நண்பர்களே. ஸோ நம்ம சேனல் புதுசாக வந்தால் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க. சரியா?